2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் 13 பேர் உயிரிழந்தனர், 102 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நினைவின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தூத்துக்குடியில் அனுசரிக்கப்படுகிறது. இதனால் உயிரிழந்தவர்களுக்கு தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலியும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை அகற்றவும் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டித்தரவும் கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த இந்த நிலையில துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில இன்று தூத்துக்குடி பாத்திமா நகர் பகுதியில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழு சார்பில் பாத்திமா நகர் பாத்திமா அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று பின்னர் உயிரிழந்தவர்களின் திரு உருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் போராட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் கூறும்போது, திமுக அரசு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை வைத்து ஆட்சிக்கு வந்த நிலையில தற்போது தங்களது கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றவில்லை. துப்பாக்கி சூட்டில் பலியான 15 பேருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும். துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலுமாக தூத்துக்குடியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையானது முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு இதுவரை கொஞ்சம் கூட நிறைவேற்றவில்லை. எனவே தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் எஸ்பி ஆல்பர்ட் ஜார்ஜ் தலைமையில போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.